ஒன்று யோவான் 1:6 நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை உனக்கு சொல்கிறேன் என்பது பழமொழி. ஒருவர் நமக்கு நெருக்கமான நண்பராக இருந்தால் அவர் நம்மிடம் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவது இயற்கை. அதாவது நாம் ஒருவரோடு ஆழ்ந்த பிணைப்பினை கொண்டிருந்தால் அந்த நபருடைய இயல்புகள், பழக்கங்கள், குணாதிசயங்கள் ஆகியவை நம்மிடம் பிரதிபலிக்கும். அவைகள்தான் அந்த நெருங்கிய பிணைப்பிற்கான அடையாளம். இன்று கிறிஸ்தவர் என்று நம்மை நாம் சொல்வோமானால் இயேசுவின் நெருங்கிய நண்பர் என்று அர்த்தம். நெருங்கிய நண்பர் என்று சொல்லும்போது அவருடைய குணங்களும் இயல்புகளும் நம்மிடம் பிரதிபலிக்க வேண்டும். உதாரணமாக, நன்மை செய்கின்றவராக சுற்றி திரிந்த அவருக்கு நாம் நண்பராக இருந்தால் நம்மால் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. மனதுருகுகிற அவரோடு நமக்கு பிணைப்பிருந்தால் நாம் மற்றவர்களுக்காக மனதுருகாமல் இருக்க முடியாது. நிந்தையும் அவமானத்தையும் பொறுமையாக சகித்த அவரோடு நமக்கு நல்ல நட்பிருந்தால் நம்மிடமும் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையும் சாந்த குணமும் நிச்சயம் காணப்படும். ஆனால் இன்று இயேசுவோடு நெருக்கமாய் இருக்கின்றவர்களாக அறியப்பட்ட அநேகரிடம் அவருடைய சுபாவங்கள் காணப்படுவதில்லை. எனவே தேவ பிள்ளைகளே, அதனால் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். அப்பொழுது நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.